Welcome to Commerce Academic Zone. இந்த வீடியோல இன்னைக்கு 12th Commerce Important Unit and first 5 unitக்கு Important 2 mark, 3 mark and 5 mark questions பார்க்க போறோம். Already Commerceல Important Unit and Important 5 mark questionsக்கு வீடியோ போட்டிருக்கு. Again one time Important Units எதெல்லாம்னு பார்த்தறலாம். Commerceல full units படிக்கிறது கஷ்டம்தான். Chaptersம் கம்மியா இருக்கணும். 80க்கு மேல ஸ்கோர் பண்ணனும்னு நினைக்கிறவங்க இந்த யூனிட்ஸை மட்டும் படிங்க போதும். ஆனா ஒரு क्वेश्चंस கூட omit பண்ணாம படிக்கணும். அப்பதான் வந்து full marks ஸ்கோர் பண்ண முடியும். இந்த 6 யூனிட்ஸையும் படிச்சிட்டு 4th யூனிட்ஸ்ல important questions மட்டும் படிச்சா போதும். 80க்கு மேல கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். 4th சாப்டர்ஸ்ல 5 மார்க்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கங்க. 2 5 மார்க் क्वेश्चंस வந்து 4th சாப்டர்ல இருந்து வரலாம். இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ 4th சாப்டர்ஸ்ல இருக்க எல்லா क्वेश्चंसும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாத்தையுமே படிச்சிருங்க. இந்த 6 யூனிட்ஸ் படிச்சிட்டு இதுல இம்பார்ட்டன்ஸ் क्वेश्चन படிச்சாவே நீங்க 80 மார்க்ஸ் மேல ஸ்கோர் பண்ண முடியும். தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் புரியணும்ன்றதுக்காக தான் யூனிட்ஸ் சாப்டர்ஸ் எல்லாமே நம்பர்ல கொடுத்திருக்கேன். அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எதெல்லாம்னு பார்க்கலாம். யூனிட் 1ல இந்த क्वेश्चंसலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 1 வந்து ரொம்ப முக்கியம். சோ 3 சாப்டர்ஸும் ஃபுல்லா படிச்சிட்டு ரிவிஷன் பண்றப்போ இந்த क्वेश्चंस எல்லாம் இன்னும் நல்லா படிங்க. யூனிட் 2ல இந்த क्वेश्चंस எல்லாம் நல்லா படிக்கணும். பாக்ஸ் பண்ணிருக்க क्वेश्चंस எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. சோ படிக்கும்போது இந்த क्वेश्चंसக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. யூனிட் 3ல 2 சாப்டர்ஸ் தான் இருக்கு. क्वेश्चंस omit பண்ணாம ஃபுல்லா படிச்சீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். மத்த யூனிட்டை கம்பேர் பண்றப்போ இந்த சாப்டர்ஸ் கம்மி, क्वेश्चंसும் கம்மியா இருக்கு. 3rd யூனிட் படிக்கிறப்போ இந்த क्वेश्चंस எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டும் 3rd யூனிட்டும் ரொம்ப முக்கியம். ஃபுல்லா படிக்கணும். அதுக்கு அப்புறம் இந்த இம்பார்ட்டன்ஸ் क्वेश्चंस வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. யூனிட் 4ல 4 சாப்டர்ஸ் இருக்கு. क्वेश्चंस வந்து இந்த 4 சாப்டர்ஸ்லயும் அதிகமா இருக்கு. நீங்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மட்டும் படிங்க. இதுல நீங்க எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसனு ஃபீல் பண்றீங்களோ அந்த இம்பார்ட்டன்ஸ் क्वेश्चंस எல்லாமே படிச்சிடுங்க. அதோட சேர்த்து இந்த இம்பார்ட்டன்ஸ் क्वेश्चंसும் படிங்க. யூனிட் 5ல இந்த क्वेश्चंस மட்டும் படிச்சாலே போதும். நெக்ஸ்ட் 5 யூனிட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க் and 5 மார்க் क्वेश्चंस வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you.